சாவி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்க? சாவி போட்டு சாவி கொடுத்து நீங்கள் எப்போவுமே மெயினில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த வண்டியில் எப்போ வண்டிக்குள்ள வந்து ஏறினாலுமே சாவி வீட்டிலேருந்து கொண்டு வரீங்கல்ல, கொண்டு வந்து இப்போ நீங்கள் சாவி சுருங்குனீங்கல்ல அந்த இடம் தான் எக்காரணம் கொண்டு காரில் ஏறினதுக்கப்புறம் சாவி இந்த சீட்டுக்குள்ள இங்கே கீழே வைக்கிறது, இந்த டேஷ்போர்டு மேலே வைக்கிறது, அங்கே வைக்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. எப்போ தேவைப்பட்ட ஆன் பண்ணி ஆமாம் தேவைப்பட்ட ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சாவி உள்ளே சொல்லி வச்சுக்கலாம். ஏன்னா என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, சாவி நம்ம ஜோப்லேயே வச்சுருப்போம், சாவியை காணன்னு தேடுவோம், இங்கே வச்சுருப்போம், சாவி காணன்னு தேடுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எப்போ நீங்கள் எந்த வண்டின்னு இல்லை, எந்த வண்டியாக இருந்தாலும் வண்டிக்குள்ள வந்து ஏறின உடனே கணக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி தான் வண்டிக்கு மட்டும் தான் வந்திருக்கிறோம். அதே தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ வண்டிக்குள்ள இன்னும் ஆளு ஏறணும், அதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம், சிரமமாக இருக்கும். பட் சாவி அதை சொருகி வச்சிட்டோம்னா சாவி எப்பவுமே சேஃப்டியாக இருக்கணும். சரிங்களா? மெயின் அதில் வச்சுக்கோங்க. எப்போ வந்தாலும் சரி, எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, வண்டிக்குள்ள இருந்தால் சாவி சேஃப்டியாக இருக்கணும். ஏன்னா அது இருந்தால் நம்ம போக முடியும். ஆமாம், சாவியை சொருகிட்டு நீங்கள் அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் சாவி சொருகினது ஒரு ஸ்டெப்பு. சாவி சும்மா ஒரு திருப்புங்களேன், லைட்டாக ஒரு திருப்புங்க, சவுண்டு கேட்கும். கேட்குதுங்களா? இன்னொரு திருப்புங்க, இன்னொரு திருப்பு லைட்டாக, அங்கே டிஸ்பிளே லைட் இது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு சாவியை போடுறது ஒரு ஸ்டெப்பு, ரெண்டாவது திருப்புறது ஒரு ஸ்டெப்பு. சரிங்களா? மூணாவது இது ஒரு ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு நம்ம சாவி உள்ள போடுவோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப் திருப்போம், ரெண்டாவது ஸ்டெப் திருப்போம், இந்த டிஸ்பிளே லைட் எல்லாம் எரியுது. கரெக்டுங்களா? அந்த டிஸ்பிளே லைட் எல்லாம் எரியுது மூணாவது ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் நம்ம திருப்பினா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அது திருப்பினாலுமே நம்ம திருப்பி பிடிச்சிக்க கூடாது, திருப்பி கம்ப்ளீட்டாக பிடிச்சிக்கவே கூடாது. வண்டி ஸ்டார்ட் ஆன செகண்டில் சாவி விட்டோம்னா சாவி ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். சரிங்களா? எக்காரணம் கொண்டும் சாவியை திருப்பி அப்படியே பிடிச்சிக்க கூடாது. ஏன்னா அது சுற்றும்போது என்ன கேட்டிங்கன்னா, இன்ஜின் ஓடும்போது அது கூட சேர்த்து செல்ஃப் மோட்டர் ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறது தான் செல்ஃப் மோட்ரு. பட் அது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அது உள்ளே போச்சுன்னு வச்சுக்கிங்களேன், இன்ஜின் செல்ஃப் மோட்டர் ரெண்டு சேர்ந்து சுற்றும் போது கம்ப்ளைண்ட் ஆகிடும். அதனால் எக்காரணம் கொண்டும் சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு செகண்டில் இப்படி திருப்பணுன்னே வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆனால் கை எடுத்தோம். மெயினில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. எல்லா வண்டியும் அப்படி தான். சாவி இப்படி திருப்பின செகண்டில் விட்டுறணும். விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சாவியோட அதோட நிலைமைக்கு வந்து நின்றுக்கும். ஸ்டார்ட் ஆனது தெரிஞ்சோன்னே அவன் கை எடுத்து. ஆமாம், அதுக்கு நீங்கள் சாவி இப்படி திருப்பினீங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிரும். இல்லை அதான் வண்டி சாவி இப்படி திருப்பினீங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிரும். அப்படி திருப்பக்கூடாது. இப்படி ஸ்டார்ட் ஆகணும்னா விரல் எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கட் ஆஃப் ஆயிரும். ஆட்டோமேட்டிக் வண்டி ஸ்டார்ட் ஆகி நம்ம போய்க்கலாம். சரிங்களா? இப்போ சாவி உள்ளே போட்டிருக்கீங்கன்னா அது டிஸ்பிளே லைட் எரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது இருக்குங்களா? இதே மாதிரி அந்த சைடு ஒன்று இருக்கான்னு பாருங்கள். இருக்குங்களா? அது லைட்டை மேலே தள்ளுங்க. என்ன எரியுதுங்க? இண்டிகேட்டர். எந்த சைடு இண்டிகேட்டருங்க? லெஃப்ட் இண்டிகேட்டர். அதுதான் சுவிட்சுங்க. இண்டிகேட்டர் சுவிட்ச் அதுதான். 100% காருகளில் இண்டிகேட்டர் சுவிட்ச் அந்த சைடு தான் வரும். சரிங்களா? மேலே தூக்கிட்டீங்களா? லெஃப்ட் எரியுதுங்களா? ஒரே நூல் கீழே இறக்குங்க. ஆஃப் ஆயிடுச்சுங்களா? மறுபடியும் இன்னொரு நூல் கீழே இறக்குங்க. இப்போ எந்த சைடு? ரைட்டு. அதுதான் இண்டிகேட்டர் சுவிட்சு. மேலே தூக்கணும் லெஃப்ட்டு, கீழே இறக்குனா ரைட்டு. இன்னைக்கு நான் கொஞ்சம் நிறையா பேசிகிட்டே இருப்பேன். என்னடா இந்த பையன் இவ்வளோ பேசுகிறேன்னு. சரிங்களா?